சாலைகள் மோசமான நிலையில் இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிமுக மாநகர உறுப்பினர் சத்யநாதன் தலைமையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சாலைகள் சரியில்லை என்று பொதுமக்கள் வந்து பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அவங்க சொல்லுங்க, நீங்க எதுக்காக போராட்டம்? ஏங்க நாங்க ரோடு வசதி சரியில்லை என்ன இருங்க, எதுக்கு ஒன்று இது பண்றதுக்குள்ளே எதுக்கு இது பண்றீங்க? ஏங்க ரோட்ல எவ்வளோ பேர் உழுவுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ வசதி சரியில்லாம இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காம நீங்க பாட்டுன்னு இருக்கீங்க. இந்த லாரி வர்றதுனால தானே அப்படி ஆகுது. நீங்க பாட்டுன்னு அரெஸ்ட் பண்றேன் அவர் வரட்டுங்க. எங்க கவுன்சிலர் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, எங்களையும் சேர்த்து அவரையும் சேர்த்து பண்ணுங்க. கவுன்சிலர் அவர் வரட்டும், அவர் வந்த பிறகு பண்ணுங்க. வரட்டும், அவர் வரட்டும். இருங்க மேடம், அவர் வரட்டும். அவர் வராரு, அவர் வந்தா பேசிக்கலாம். வாங்க, அவர் வரட்டும். க்ளோஸ்ல வாயம்மா. வேணா இல்லங்க, அவருக்காக தானே இது பண்றாங்க. நீங்க என்ன ஆளுங்களே வரல, இன்னும் 2 பொம்பளைங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? அவங்க வந்து அனுமதி இல்லைன்னு இப்போ காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து அவர்களுடைய மாவட்ட உறுப்பினர் வந்த பிறகு கைது செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். இருந்தபோதும் தற்போது காவல்துறையினர் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றால் காவல்துறை சார்பாக கேட்கும் இங்கே அனுமதி இல்லை, போராட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கிறாங்க. ஆனால் சாலைகள் படுமோசமாக இருக்கு. அந்த சாலைகள் மோசத்துக்காகத்தான் நாங்கள் மாவட்ட உறுப்பினரோடு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறினார்கள். ஆனால் தற்பொழுது அவர்களை கைது செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் இங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர்கள் என்ன சொன்னால், அவர் மாவட்ட உறுப்பினர் வரட்டும், வந்தோடனே எங்களை சேர்த்து கைது பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வர்றாங்கல்ல. ஆனால் தொடர்ந்து இந்த சாலை ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளும் நீங்களும் வந்து பணமுறை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ வந்து ஏற்கனவே அவங்க வந்து பெண்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போகிறீங்க? நம்ம இந்திய ஜனநாயக நாட்டில் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை ஏற்படுத்திய கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இந்த சாலை வந்து இவ்வளோ சேதமாக இருக்குதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு மேலே மக்கள் இங்கே போராடி நிற்கிறாங்க. இந்த தனியார் நிறுவனத்தில் எங்கே இருக்கிற கழிவுகளை எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. கடந்த வருடம் மக்களே வந்து தன்னால் முன் வந்து அவங்களே சாலை மறியல் பண்ணாங்க. இங்கே சட்டமன்ற உறுப்பினர் வந்தார், வந்து 2 நாளுக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட உத்தரவு கொடுத்துட்டு போனார். அவரோட கடமையை அவர் செய்யலை. இந்த வார்டின் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் மக்கள் என் இடத்துல சொல்லி வார்டுக்குள்ள நான் பேசினேன். இது வரைக்கும் 2வது எதுவுமே பண்ணல. நேற்று முந்தினத்தை எடுத்துன்னு வந்து அங்கே வந்து ஒரு தண்டவாளம் மாரி ஒரு கம்பி மட்டும் நடுறாங்க. அங்கே நட்டுட்டா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாகனங்களை விடுறத யார் கேட்பா? இந்த இந்தியா திருநாட்டில் பேசுவதற்கு கூட உரிமை கிடையாதா? நடப்பது ஜனநாயக ஆட்சி தானே நாட்டில். பொதுமக்களுக்கு பேசுறதுக்கு கூட உரிமை இல்லைன்னு சொல்லி காவல்துறையை வச்சு எங்களை உடனே ஓடிக்கி எங்களை அரெஸ்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? என் மக்களுக்காக என் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நான் அரெஸ்ட்டும் ஆகிறேன். அவங்க என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் சார். வார்டு கவுன்சிலரை பொறுத்தவரை, இந்த பகுதி மாவட்ட உறுப்பினரை பொறுத்தவரை மக்களுக்காக, ஏன்னா நீண்ட நாட்களாக தொடர்ந்து அந்த சாலையின் சேதத்தை வலியுறுத்தி வந்தார். இந்த சூழலில் தற்பொழுது ஒரு அரசின் கவனத்துக்கு இருப்பதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழலில் தற்பொழுது வந்து இங்கே அவங்க கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அந்த பெண்கள் ஒரு 5 பேர் கைது பெற்ற சூழலில் இப்போ வந்து மாவட்ட உறுப்பினர் தலைமையில் மக்கள் வந்துள்ளார்கள்.